கையும் கெட்டு போட்டு நல்லா இருக்கு ஜிம்மா அம்மாவோட அந்த 54வது பர்த்டே ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா அந்த எங்கட ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிஃப்ட் பண்ண மனமா இது வந்து ப்ரெஷர் செக் பண்ண கூட எல்லாரும் ஓட்டுக்கும் ஒரு கிளினிக்கு இதை பயன்படுத்துவோம். செய்ய போறீங்க? கேஎஃப்சியா? தம்பி பிறந்தது முதலாவது வாரம் பிறந்த நாள் இதுதான். ரைஸ் இது வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து வா இப்படி ஊற வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு வாங்க. Happy birthday dear Amma. Happy birthday to you. வணக்கம் தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, அம்மா அம்மாவன் வந்து என்ன இப்படி வந்து வழிகூட்டு நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. என்ன உலகம் அம்மா நீங்கள் சொல்லணும் அந்த விஷயத்தை அம்மாவை வாயில் சொல்லி நான் தான் சொல்லணுன்றேன். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பிறந்த நாள் இன்றைக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வந்து அம்மாவோட பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 54வது பிறந்த நாள் வந்து அம்மாவுக்கு வந்து. ஸோ அப்போ இந்த பிறந்த நாளை வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம். முக்கியமாக வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். என்னடா பிறந்த நாள் அன்றைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் காணொலி பார்த்தீங்கன்னா என்ன விளக்கம்ன்றது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து விளங்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே ஃபேமிலி எல்லோரும் வந்துருக்காங்க. அப்படி ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு சின்ன ஃபன்னு. அப்போ அம்மா வந்து முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அம்மம்மா இறந்ததுக்கப்புறமா வந்து இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவ. ஆனால் நான் செய்ய போகிற விஷயத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்டா இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதை தாண்டி இப்படியான விஷயம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வர்றது, அதை தவற விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இது. அப்போ அம்மாவோட பிறந்த நாள் அன்றைக்கு வந்து யாரும் என்ன கதைக்க நினைக்கிறேன் வெயிலில் விட்டு சாடிக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க வந்து. சரி, அப்போ இந்த பிறந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். ஓகே, இதான் நான் சொன்ன வைத்தியசாலை, அதாவது வந்து எங்கள்ட ஊர் பலகாமத்தில் இருக்க வைத்தியசாலை. ஸோ இங்கே தான் வந்து நான் சொன்ன அந்த இது வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் வந்து. ஸோ அதை காட்டுறேன் அப்படியே. ஓகே, அம்மாவோட அந்த பர்த்டே வந்து முன்னிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான என்னென்ன இதுன்னு சொல்லிடுங்க. திடீரெண்டு என்னோட நேற்று ஒரு கோல் ஒன்று வந்தது, இப்படி அம்மாவோட பர்த்டே ஆமென்ட்டு சொல்லி. இப்போ இந்த பலமே எல்லோரும் பிறந்தநாள் கொண்டாடுறது, வீட்டில் எல்லோரும் ஒரு சாப்பாடு ஒன்று செய்வாங்க, மற்றது ஒரு கேக் வெட்டுவாங்க. மேக்ஸிமம் போனால் இப்போதைய கல்ச்சரில் வந்து ஒரு கேக் கொண்டு வெட்டுவாங்க கண்டிப்பாக. அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. உண்மையாக வந்து எல்லாருக்கும் அந்த நல்ல உள்ளங்கள் வாரது குறைவு. கண்டிப்பாக ஒரு சேவை ஒன்று செய்யணுமென்று சொல்லி ஒரு 1000ல் ஒரு அளவு பிடிக்கல அப்போதைய காலத்தில். அப்படி எண்ணத்தில் தம்பி கால் பண்ணியிருந்தவர் நேற்று, இப்படி அம்மாவோட பர்த்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி என்ன செய்யலாம்னு கேட்ட டைமில் அப்போ நான் சொன்னேன், இப்படி விஷயங்கள் இருக்குது, முக்கியமாக இதுதான் தேவை எங்களுக்கு, இது எங்களுக்கு மற்ற இடங்களால் கிடைக்காது, ஆர்டிஜிஎஸ்க்குள்ளால் கிடைக்கிற கஷ்டம். அப்போ இப்படி யாரும் உதவி செஞ்சால் மட்டும்தான் பிரதேச வைத்தியசாலைகளில் உதவிகளை பெற்று நாங்கள் சேவைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு, அப்போ நான் இங்கே கிளினிக் வர பேஷண்ட்டுக்கு பிபி செக் பண்ணுறதுக்கு பிபி மிஷின் ஒன்றும் அதுக்குரிய ஸ்டெதஸ்கோப்பும் கேட்டிருந்தேன். நாங்கள் அதுக்கு உடனடியாக நீங்கள் எப்படியாச்சும் வாங்கி தாங்க டாக்டர்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் காலையிலேருந்து எல்லா இடமும் தேடி தெரிஞ்சு ஒரு மாதிரியாக வாங்கியாச்சு. உண்மையாக நான் அது என்னுடைய இது ரெண்டாலும் அதுக்குரிய அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது அம்மாவோட ஒரு பர்த்டே மூலமாக தான். பிரதேச வைத்தியசாலை சார்பாகவும் இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக உண்மையாக வந்து என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நம்ம இப்படி விஷயம் தேவைன்னு சொல்லி கேட்கல வந்து அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் நீங்களே வந்து இதை வாங்கலுமோ நாங்களுக்கு பே பண்ணுறோம். ஏன்னா அவரோட டைமை விட்டு உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு வைத்தியரானா அவருக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லி, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஸோ இப்படி இதுக்காக வந்து அவரோட டைம் எனக்கு எடுத்து அதை வாங்கி கொண்டு வந்தவர் வந்து. ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் எங்களோட சார்பை வந்து நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். சரி அம்மாவோட கையில் அப்படி ஒரு எங்கள் டாக்டர் கையில் ஒப்படைச்சிடுவோம்.
அழகாக ஹிட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்படி இந்த இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கொண்டு வந்ததும் டாக்டர் தான். அதையும் சொல்லணும் இந்த இடத்துல வந்து. ஓகே. இது வந்து ப்ரெஷர் செக் பண்ணுறோம் மிஷின். ஓகே. இது வந்து என்னென்னா இது ஸ்டெதஸ்கோப். இதைத்தான் நாங்கள் எங்களோட கிளினிக் பேஷண்ட்டுக்கு நர்சிங் ஆஃபீஸரும் நாங்கள் இல்லாத போது நாங்களும் யூஸ் பண்ணுவோம். இது சரி, கூடுதலாக ஒரு ஓட்டுக்கும் ஒரு கிளினிக்குக்கும் இதை பயன்படுத்துவோம். கண்டிப்பாக நன்றி. உண்மையிலே வந்து நன்றி. என்னென்னா அம்மாவோட பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு விஷயம் செய்தது வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷம். அதை தாண்டி வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் செய்து கொள்ளணும். இப்போ இது வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பலகாம அங்கே தான் வந்து இந்த இதை வந்து நாங்கள் செய்திருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் உங்களோட பர்த்டேயோ இல்லை ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்சால் வந்து இங்கே நிறைய தேவைகள் இருக்குன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டாக்டரோட தொடர்பு கொண்டு இல்லை எங்களோட தொடர்பு கொண்டாலும் நாங்கள் லிங்க் பண்ணி விடுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யலாம். இதுக்கு முதலும் வந்து எங்களுடைய சேனல் மூலம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் செய்திருக்கோம். அண்ட் வந்து ஸ்பெஷலாக இங்கேருந்து நாங்கள் அந்த பிளட் டொனேஷன் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் வந்து. ஸோ அப்போ இந்த பிறந்தநாள் அம்மாவோட இந்த பிறந்த நாளுக்கு வந்து இன்றைக்கு இந்த விஷயம் செய்தது எல்லாருக்குமே சந்தோஷம். இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு நன்றி டாக்டர். சரி சரி, நன்றி அம்மா. நன்றி. சரிம்மா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய தினம் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கு. எப்படி இருக்கு இப்போ தரணும்? சந்தோஷமா இருக்கு. இப்போ நானும் சில நேரம் எனக்கும் பயன்படும்ன்றது தான் யோசிச்சு நான் பார்த்தேன். என்ன அந்த டெலிஸ்கோப் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் தானே, சில வேளை நமக்கும் பயன்படும். நம்ம வேண்டி கொடுத்த சாமானன்ற ஒரு உணர்வு கொண்டு வந்தது எனக்கு. அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கிளினிக் போகிறவங்களுக்கு தான் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நானும் வந்தேன். நான் கிளினிக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லத்தான் நான் நின்றுருக்கேன். எனக்கு பிளட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பிரச்சனை இல்லைண்டு. இனி வரும் வயசு போய் இனி வார நேரங்கள் இருக்குது, அந்த நேரம் உதவும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதான் உண்மை வந்து கண்டிப்பாக அது இப்படியான விஷயம் செய்யக்குள்ள வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ வந்து எங்களோட ஊர் வந்து எங்களோட ஊர் பிள்ளைகள் எங்களோட ஒரு வயசு போனாக்கள் எல்லாரும் பயன்படுத்தினக்குள்ள எனக்கு மேலும் சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ இத்தனை வருஷம் பிறந்த நாளில் இப்படி ஒரு விஷயம் நடக்கல. அதான் இப்படி இத்தனை வயதில் இப்போதான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. தருணம் அப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே ஓகே. அதுக்குரிய அதாவது இப்போ அதை வாங்கி கொடுத்து இந்த பொருட்களுடைய செலவுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 43,000 ரூபா வந்து. ஸோ இப்போ அதில் ஒன்று அதாவது ப்ரெஷர் மிஷின் விலை வந்து 27, அடுத்து வந்து 15,500 அது ரெண்டு நினைக்கிறேன் வந்து. ஸோ அப்போ மொத்தம் வந்து எல்லாம் முடிஞ்சது 43,500 தான் பில்லை. வீட்டை ஒன்று பத்திரம் வாங்கி. சரி, ஓகே. நாங்கள் வந்து வீட்டை போகிறோம். வீட்டை வந்து எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று செய்து கொடுக்க போகிறேன் சாப்பிட்றதுக்கு. அப்படி என்ன கேப்சி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்னேன், அதாவது அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு உணவு செய்ய போகிறான்னு சொல்லி. என்ன உணவு செய்ய போகிறீங்க? நாங்கள் கேப்சியா? அதாவது கேப்சி சிக்கன் நீங்கள் ஒரு கடையில், அதாவது கேப்சி கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க. அதை எப்படி வந்து செய்கிறன்றது வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி என்ன வேறு ஒரு காட்டுறேன். யூடியூப்பில் பார்த்து வந்து கேப்சி சிக்கன் செய்ய போகிறேன். அதே கேப்சி சிக்கன் இன்றைக்கி ஸ்பெஷல். அதை சொல்ல அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு தான். ஏன்னு கேட்டா அம்மாவுக்கு என்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும், சிக்கன்ல என்ன செஞ்சு கொடுத்தாலும் 1 கிலோ ரிஜ் வாங்கி தந்தா, 4 கிலோ வாங்கி தந்தா திருப்தியா சாப்பிடலாம்னு சொல்லுவோம். அடிக்கடி சொல்றேன். அப்புறம் அந்த பர்கர், ஷவர்மா அந்த அப்படியெல்லாம் சாப்பாடை கொண்டு வந்தா இதுக்கு கொடுக்குறதோ 1 கிலோ இறைச்சி வாங்கி தந்தா நான் கறி ஆகி தருவேன். ஆமா,
அப்ப ஒரு நாள் என்ன செஞ்சாங்க எல்லாருமா சேர்ந்து மச்சால் எல்லாரும் அண்ணாச்சி எல்லாரும் ஒரு நாள் போயிருந்தோம். அண்ணா வந்துருந்து இல்ல அண்ணா இல்ல எல்லாரும் எங்க ஃபேமிலி எல்லாரும் போயிருந்தோம். அப்பாவும் அண்ணாவும் இல்ல. கேப்சிக்கு போய் அம்மா சாப்பிட்டு இருந்தவ என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு திவானு என்ன பார்த்தேன் நான் அம்மா பார்த்தேன். ஏன்னா அம்மா இது வரைக்கும் என்னத்தை கொடுத்தாலும் நல்லா இல்லைன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவோம். ஆனால் கேஎஃப்சி மட்டும்தான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஏனோடு தெரியும் அதுல இருந்து நாங்கள் கேஎஃப்சி செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன், இப்போ என்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதான் என்ன சாப்பாடு கடை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் வந்து அது நல்லா இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி கொண்டு ஆனால் கேஎஃப்சி கூட்டிட்டு போனது மட்டும் ஒரு முறைன்னு சொல்லலை. அதாவது கேஎஃப்சி வந்து நாங்க கேட்கவே இல்லை, எப்படி இருக்கேன் கூட கேட்கவே இல்லை. அவட பாட்டுக்கு நல்லா இருக்குது. அதாவது ஒஃபர் பண்ணாலும் வந்து சொல்லுவாள் அப்போ கேஎஃப்சி வாங்கி கொடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாள். அப்போ அதுக்காக வந்து இன்றைக்கு நான் கேஎஃப்சி கடையில் வாங்காமல் ஸ்பெஷலாக செய்ய போறோம். ஆனா நீங்க நினைச்சீங்களா அடிக்கடி நாங்க கேஎஃப்சிக்கு போய் வர மாட்டோம். அப்படி இல்ல, ஒரே ஒரு நாள் தான் நம்ம போயிருக்கோம் கேஎஃப்சிக்கு. ரெண்டாம் தரம் இந்த நாங்க எனக்கு அதான் எனக்கு வந்து கேஎஃப்சி விருப்பம். அப்போ அதில் இருந்து இன்றைக்கி கடையில் வாங்காமல் நம்மளே ட்ரை பண்ணுவோம்ன்றதுக்காக வந்து செய்து பார்க்க போகிறேன். இப்படி வரப்போகுது நான் சொல்றேன். நீ யூடியூப் பார்க்குற யூடியூப் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் தானே முன்கூட்டியே கொஞ்சம் செஞ்சதை சொல்றேன். என்னென்னா சிக்கனை லெக் பீஸை வாங்கி எடுங்க, கழுவி போட்டு கொஞ்சம் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி எடுத்து உங்களுக்கு சிக்கனுக்கு ஏற்றாது போல் உப்பும் கொஞ்சம் எடுத்துட்டு 2 மணித்தியாலம் ஊற வைக்கணுமா. அதை வச்சுட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்னா அந்த சில்லி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அது 4 மணித்தியாலம் ஊற வைக்கட்டாம். உங்களுக்கு 4 மணித்தியாவது வெயிட் பண்ணுங்களாலே இல்லாது 2 மணித்தியாலம் தான். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கு மறந்து வைத்து இந்த திரும்ப ஒரு கச்சுட்டி பாரு. என்னன்னு சொன்னா இது உப்பு, அப்புறம் தனி கொச்சிக்காத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தனி மிளகுத்தூள், அப்புறம் ஃப்ரெஷ் மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் ஒன்று கையால் மிக்ஸ் பண்ண போதும். கட்ட முறைப்பாக தயாரிக்கும்போது பார்க்கதான் இருக்கு. இது கேஎஃப்சி இல்லாட்டி என்ன? இல்லை கேஎஃப்சி தான். இது கொஞ்சமாக ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் மில்க் உள்ள வரும். அப்படின்னா கரண்டி இதோ அந்த கரண்ட் அளவுக்கு எல்லாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்துடா நீ. சரி, இது வந்து அந்த சிக்கன்ல அந்த ரெப்பெல்லாம் மிளகு தூளெல்லாம் சேர்றதுக்காக வேண்டி அரைச்சி வச்சுட்டு போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் மாடு. இப்போ அதை சிக்கன் கறியாச்சோ? சிக்கன் கறி இல்லை இதுக்கு அவ்வளோ பெருசாக எடுக்கல தானே. நம்ம சிக்கன் சின்ன சின்ன இதை இப்போ உப்பில் போட்டு நாங்கள் அவிச்சு வச்சது. இந்த அவிச்சு வைக்கல, ரெஸ்ட் எடுக்க வச்சேன் 2 மணித்தியாலும் மேரினேட் பண்ணி வச்சா. ஓகே, இப்போ இந்த சட்டியை கொஞ்சம் தூக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. இது 2 பக்கத்தில் சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்கு. இதை இப்போ நாங்கள் இந்த உரைப்பொருளை மிக்ஸ் பண்ணி வைக்கப்போம். தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும், எல்லா இடத்தையும் சேர்ற மாதிரி. எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு போட்டு விரட்டி போட்டு வச்சுட்டு அப்படி இல்லை, இதை மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சது பிறகு திரும்ப அந்த மிக்சிங் கொண்டு ரெடி பண்ணணும். 2 மிக்சிங் ரெடி பண்ணணும் திரும்ப. இன்றைக்கு விடிஞ்சாப இல்லை இப்போ டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆகுது. இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் சாப்பாடு இது செய்யலை. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சமையலோட வேலை போய் கொண்டிருக்கு. இந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் போய் கொண்டிருக்கு. டேஸ்ட்டாக செய்கிறது எவ்வளோ டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டாக செய்யணும். ஓகே, பார்ப்போம். இந்த கொஞ்சம் கூட ஸோ இப்படி வந்து சிக்கனை பிரட்டி இந்த மசாலாவில் இங்கே அளவுக்கம் வைக்க வேண்டிய வச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து திரும்ப எடுத்து அடுத்த ப்ரோசஸ். சரி, இப்போ இந்த வேலை முடிஞ்ச ஒரு அடுத்த வேலை என்னன்றதை வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன என்ன மிக்சிங் இது? இப்படி 2 வேலைகள் வந்து நடக்குது இங்கே அளவுக்கம். இது என்னையோ என்னது? வரும்மா உப்பும் பேக்கிங் சோடா. ஓகே, யூடியூப் கொஞ்சம் கட்டானா சரி, கொஞ்சம் எல்லாம் சரி. எல்லாமே ஓகே நான் போடுறாங்க, நம்மளும் பார்த்ததே பற்றி செய்கிறாங்க.
இன்றிலிருந்து நீங்கள் அந்த யூடியூப் பார்த்து குக் பண்ண யூடியூப்ல இது போய் சொல்றாங்க எப்படி பார்த்தீங்களா வேறு லாங்குவேஜில் போகுது. சரி இது சக்ஸஸ்ண்டா அடுத்த கடையை ஓப்பன் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து கேஎஃப்சி கேஜே எல்லாத்துக்கும் ஒன்று நீ தான். சரி இப்போ எல்லாம் ரெடி இந்த பாருங்க வா இப்படி ஊற வச்சிருக்கேன்னா இருப்பாக இருக்குது. அதோட வந்து வேறு என்ன ஸ்பெஷல்னு காட்டுறோம் பாருங்க. இந்த ரைஸ் செய்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து அப்பா சுடுது இது வந்து ரசம் செய்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் நீட் இல்லாமல் கிடக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து பரபரப்பாக வேலை நடந்தாலும் நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலையும் முடியலை நீட்டு. அதுலேருந்து இன்னும் ஒழுங்காக இது செய்யலை. இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 3:30 ஆகுது. இன்னுமே ஒருத்தரும் சாப்பிடலை. அதுதான் மெயினாக சொல்லணும். சமைச்சு முடிச்சுட்டாங்க. சரியா ஓகே இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சிக்கன் எடுத்து அப்படியே போட்டு அப்படியே இஞ்சி போட்டு திரும்ப எண்ணெய்க்குள்ள ஓட வேண்டியான் பாப்போம் அடுத்த ப்ராசஸ் என்னண்டு. ஓகே தாச்சி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பொரிக்க போகிறோம். அதாவது சிக்கன் இதை போட்டு டைம் போய்த்து அதில் வந்து பெயின் பிரச்சனை. வீட்டில் செய்கிற ரெடிமேட் இது கேஎஃப்சி சிக்கன் இல்லை கேஎஃப்சி சிக்கன். ஓகே சிக்கனை வந்து ஒளிவாக அந்த இதிலெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து பொரிக்கிறது தானே போடுவோம். லெக் பீஸ் ஃபஸ்ட்டு பொரிக்கிறது ரெடி. ஓகே அந்த 2 சிக்கனை போடுவோம். என்ன போட வச்சுக்கிறேன் நான் அப்பயே ஜோதிச்சினேன். என்ன வடிய வடி இருக்குது கொஞ்சம் பெரிய இதில் ஓட்டுக்கலாம் ஓட்டிக்கலாம் இடம் இல்லை தண்ணுங்க. சிக்கன் போட்டது முடிஞ்சன்னு சொல்லி சொல்கிறா. இறக்கு பாப்போம். அது பிரச்சனை இல்லை. நான் அப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன் தெரியுமா. தான் எண்டு பரவாயில்ல. உள்ளுக்குள்ள அந்த எண்ணெய் வடிக்கிறதுக்கு தட்டுக்குள்ள தட்டு மாதிரி வச்சிருக்கலாம். பரவாயில்ல நல்லா தான் வந்துருக்கேன். வீட்டில் செய்த கேஎஃப்சி கேஎஃப்சி இந்த 2 பொரிச்சு எடுத்துக்காங்க. கேஎஃப்சின்னு சொல்லி அம்மா கேஎஃப்சி கேட்டதால ஏன் சிரிக்கிறேன். தில்வாலே குச்சிலே கியா நான் பாராட்டுறாங்க. சரி ஆமா ஆமா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. சும்மா கேஎஃப்சிங்க அப்படிமா இருக்கு டிஃப்ரெண்டாக சொல்ல சுடுதா சுடுது. சரி அப்போ என்ன சொல்றது நல்லா இருக்கு மனசு நோக்கூடாது நல்லா இருக்கு சொல்றது. எப்படி ஹவுஸ் இட் உண்மையா அப்போ கொஞ்சம் எப்படியா அம்மா மேலால சாப்பிட்டு அதான் பிரச்சனை. கடிக்கணும் என்னன்னா பொரியணும் பரவாயில்ல இல்ல சுமையானதெல்லாம். ஓ என்ன இருந்தாலும் ஆற வச்சு போட்டு சாப்பிடணும். அவங்களுக்கு நிறைய மசாலா இருக்கு நமக்கு தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க. இது சும்மா வீட்டில் ரெடி பண்ணி பார்க்குறது.
ஆனா இல்ல உண்மையா அந்த குக்மார் என்ன சேர்ப்பாங்களோ அது எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். ஏன்டா பேக்கிங் பவுடர் எல்லாம் இது வீட்டுல சமைக்கிறாங்க சேர்க்கறது அதெல்லாம் ஓப்பனா சொல்லி இருக்கு அதுல அதை பார்த்து தானே அம்மா ஏலாம் இருக்கு அம்மா சிக்கனோட அடிச்சா ஓகே. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கு ஒரு சின்னதாக கேக் கட் பண்ண போகிறோம். அப்படியே என்ன அங்கே இருந்து ஃபுல்லாக சைலண்டில் இருக்கு. ஆமாம், சைலண்ட் மூடில் வந்து பக்க நேரம் தானே கஷ்டமா பார்த்தேன் அந்த சந்தோஷத்துல ஏதோ கதைக்காம இருக்கா நினைச்சா இது ஒக்கைக்கு. சரி, ஓகே. அப்போ வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும் வாங்க வாங்க டீமேலா. இதில் வந்து இப்போ 2 பேர் தான் இருக்கலாமன்றதான் 2 பேர் இருக்குது. மற்ற லஞ்சால் நிற்கிறாங்க வந்து இப்போ மாறி மாறி இருக்கிறதுக்கு. ஏன்னா வெளியால் வந்து கடும் வெயிலாக இருக்குது. அப்போ உள்ளே வச்சு வந்து பாட்டு படிக்க போகிறீங்களா? Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. என்ன இப்படி மேலே வச்சு விடுங்க. இப்போ இல்லை அப்படி ஒழிச்சிருங்க. என்னடா பாது கிச்சோ கண்ணே பார்த்தோண்ணா. இப்போ பதினாறு இதான் கேக் கடையில் வேலை நாள் எப்படி அது இப்போ பாருங்களா. என்ன வாங்கியதியா நீ? இல்லை வந்து இதே ஆகணும். அப்படி ஓ சரியா. ஓகே 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 சரி. வீடை க்ளீன் பண்ணி பாருங்க. அம்மாவாக்கா வீடு சரி காதாட்டி சொல்லி சரியா. இது வரைக்கும் படியாக க்ளீன் பண்ணி நீ உள்ள க்ளீன் பண்ணுங்க. கட் பண்ணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் வந்து அப்பா இல்லைன்னு சொல்லி கொமாண்ட் அடிப்பாங்களா நேரத்துடைய வந்து அப்பா கேட்குதில்லை அப்படி இப்படின்றாங்க வந்து என்னோட ஒரு சொல்லி அப்பா வந்து காலையில டிரைவர் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம அப்பாவுக்கு தெரியும் விவசாயி மன்னரா மாறிட்டாரு. நம்ம அப்பா கொஞ்சம் முதல்ல மெஷின் வேலைக்கு வேலைக்கு போயிட்டாரு. இப்ப அதாவது காலையில விஷ் பண்ணேனாமா விஷ் பண்ணுங்கன்றல அவர் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாரத்துக்கு இடையில வந்து அப்பா போயிட்டார் வெளியில் வந்து. அப்போ அதில் இருந்தால் இப்போ உடனே இந்த இது கட் பண்ணுறதுக்காக வந்து ஆள் இல்லை. அதுக்கப்புறமா வந்து திரும்ப அடுத்த ஒரு இது ஒன்று இருக்கு. அப்போ வேலைக்கு போகணும் என்ன பிறந்த நாள் அதுவும் அப்பா வேலைக்கு காட்டி போட்டாங்கன்னு அப்படி இல்லை. இந்த அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மிஷின் வச்சுக்காரு. அவரோட சேர்ந்து அது நிறைய என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க தெரிஞ்சவங்க போயிருக்காரு. அப்படியே அந்த அப்படி வேலைக்கு சொல்லி போறே இல்லை. அப்பா வெள்ளாமை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க மாறி மாறி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி கொள்றவங்க. அப்பா ஃப்ரெண்டோட வந்து வெளியில போயிட்டாரு. ஆள் இல்லை. அடுத்த போறது தெரியா கொஞ்சத்துக்கு முந்தி நின்றவர் அவர் கேக் கட் பண்ணதுக்கிட்ட தான் இல்லை. மற்றபடி நீங்கள் தப்பா நினைக்க வேணாம். கொமாண்டில் அடிப்பாங்க வந்து அப்பா காண இல்லை அப்பா செஞ்சுட்டாங்க அப்பாவுக்கு கேக் இதெல்லாம் பிடிக்காது. அவர் நாட்டில் அவர் தெரியாது அந்த அவ்வளோ மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. சரி ஓகே கட் பண்ணுங்க. எப்படி வாக்குண்டா தம்பி வாங்க தம்பியை முடிச்சுக்குதான். சரி அப்ப இருந்து கேட்க கண்டதால் சொல்லி கொண்டு தசாவோட முதலாவது பிறந்த தசாவும் விஷ் பண்ண தெரியுமா காலையில. சரி நான் ஒரு துண்டு அப்பா அண்ணா இப்படியாச்சுன்னா இதை சாப்பிட்டு பார்க்கணும். Happy birthday to you. Happy birthday to you. என்ன வாசிக்கிற காடமியா லசாலி காலையில வந்து இந்த பாட்டோட எதிரா தனிமை இருந்து பிராக்டிஸ் பண்ணனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டேன்னா உனக்கு வருது இல்லை. டங்கிலீஷ்ல நான் கொஞ்சம் படிப்பேன். அவருக்கு படிச்சு காட்டுறேன். டங்கிலீஷ்ல எப்படி படிக்கிறேன் தெரியாதா? பிறந்த நாள் டுடே பிறந்த நாள் டுடே நீங்க கோஆபரேட் பண்ணடா. அங்க மியூசிக் கோரஸ் படிச்சாதான் இங்க சரியா. அது நீங்க அங்க கோஆபரேட் பண்ணீங்க. நீங்க செய்யணும் ஃபுல்லா. இப்ப இல்ல நீங்க ஈவினிங் அடுத்த கேக் கட்டிங் இருக்கு. அதுக்கு தான் ஃபுல்லா லிரிக்ஸ் எல்லாம் போட்டு கம்போஸ் பண்ணி எங்கட பாடல் எல்லாம் கூப்பிட்டு வந்து தான் ஃபுல்லா முடிக்கிறேன் ஃபினிஷ் பண்றேன். இப்ப விடை வருகிறோம். அப்ப கேட்கறதுக்கு கொண்டு போய் நாங்க
தஜு ம் ஏன்னா இந்த பர்த்டே ஸ்பெஷல் என்னன்னா எங்களோட தசாவுக்கு அப்பமாட 54வது பர்த்டேன்னு அதுதான் கொண்டாடுறான் தசா. தம்பி பிறந்தது முதலாவது வார பிறந்த நாள் இதுதான். இன்னொன்று தம்பி மிஸ் பண்ணிட்டான் காலையில் வந்து மிஸ் பண்ணுவோம் தம்பி. அம்மாட அந்த 54வது பர்த்டே ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அந்த எங்களோட ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிஃப்ட் பண்ண மனமா அந்த ஒரு விஷயம் எனக்கும் சொல்கிறேன். அந்த 54 வயசுல ஒரு புதுசாக இருந்த எனக்கும் அம்மா அவட ஒரு கிஃப்ட் பண்ணி அது ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னம்மா என்ன நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்களே சொல்லிட்டு நம்ம இல்லாட்டியும் காலம் கடந்து இன்னொருத்தருக்கு அது உயிரை காப்பாற்ற போகும். அது நல்ல விஷயம் தானே. சரி, அப்போ வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து அப்பா இல்லை அக்கா மூத்த அக்கா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி யோசிப்பீங்க. வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவசரமாக வந்து இந்த கேக் அதாவது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்த உடனே வந்து நாங்கள் அதை கட் பண்ணினாங்க. அதான் இப்போ நிற்கிறாங்க அவ்வளோ நின்று கட் பண்ணி முடிச்சது. அப்பா சொன்ன மாதிரி வந்து வெளியில் போய்த்தார் அவர் ஃப்ரெண்டோட ஒரு வேலையாக. அப்போ ஆள் இல்லை. கோல் அடித்து பார்த்தாலும் ஃபோனில் அஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல ஆன்சரில். ஸோ அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து கேக்கை கட் பண்ணி முடிச்சினாங்க. சரி, என்ன இருந்தாலும் இந்த பர்த்டேக்கு அம்மாவுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றி. அதை தாண்டி அந்த கிஃப்ட் பண்ணின எல்லாருக்குமே வந்து நன்றி. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, அப்படி வாயாட்டுங்க எல்லாரும். பாய்.